My dear students, this is class 2 maths chapter 3 exercise 3.5 ல question number 1 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க subdivision 1 ல sin square x minus 5 sin x plus 4 equal to 0 கரெக்ட்டா? இப்போ sin x equal to y அப்படினு ஒரு substitution எடுக்க போறோம். அப்ப பாருங்க இது sin square x இல்லையா? அப்ப இதுக்கு பதிலா y square. அப்ப இங்க 5 sin x க்கு பதிலா y plus 4 equal to 0 quadratic equation வந்துடுது y ல இல்லையா? ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாமா? 4 வந்து ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். 4 தான் என்னோட ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. 4 1 is 4 ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணுங்க. சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் 5 கிடைச்சிடுது நமக்கு. அப்போ ஃபேக்டர்ஸ் ஆர் y மைனஸ் 4 y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ y minus 4 equal to 0 போட்டால் y equal to 4 ன்னு ஒரு ஆன்சர், y minus 1 equal to 0 போட்டால் y equal to 1 ன்னு ஒரு ஆன்சர். பட் நம்ம y ஓட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ y நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ரீப்ளேஸ் y with sin x. அதாவது sin x க்கு தான் y ன்னு சப்ஸ்டிடியூஷன் எடுத்தோம். y ஓட வேலை முடிஞ்சிடுது இதோட. அப்போ yக்கு பதிலாக திரும்ப நான் sin x ன்னு போட்டுக்கிறேன். sin x equal to 4 sin x equal to 1. பட் sin x equal to 4 இது வர முடியாது, not possible. sin x equal to 4 is not possible because y equal to sin x ஓட வேல்யூ எங்கே வரைக்கும் போகும்? அதாவது y வேல்யூ எங்கே வரைக்கும் வரணும்? -1லேருந்து +1 வரைக்கும் வரணும் கரெக்டாக? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் வந்து -1லேருந்து +1 வரைக்கும் வரணும். பட் இங்கே 4 வந்திருக்கிறதுனால இது வந்து நாட் பாசிபிள். அப்போ மிஞ்சி நிற்கிறது இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், sin x equal to 1. ஓகே, எந்த சைன் ஆங்கிளுக்கு நமக்கு 1 கிடைக்குது? sin π/2 தான் 1 கரெக்டாக? அப்போது sin x equal to sin π/2. ஸோ இது போல் வந்ததுன்னா சொல்யூஷன் செட் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், ஆங்கிள் தீட்டா யார்? π/2. எக்ஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் -1 பவர் என் தீட்டா. தீட்டாக்கு பதிலாக என்ன போடணும்? π/2 அண்ட் என் பிலாங்ஸ் டு இன்டீஜர். ஓகே, ஸோ இதுதான் சொல்யூஷன் செட்டு. நம்ம இது வந்து 11லேயே படித்தோம். இந்த ஃபார்முலா வந்து 11லேயே படித்தோம். ஓகேவா? ட்ரிக்னோமெட்ரி லெசன் நம்பர் 3 போய் பாருங்கள். பேஜ் நம்பர் 127. எதில்? 11th வால்யூம் 1 11th ஸ்டாண்டர்ட் புக்கு வால்யூம் 1ல் பேஜ் நம்பர் 127 ட்ரிக்னோமெட்ரிக் லெசனுக்குள்ளே போய் பாருங்கள். எல்லாத்துக்குமான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த சம்மை. நம்ம இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனில் கொஷின் என்ன பாருங்கள்? 12x³ + 8x = -29x² - 4. எல்லாரையும் ஒன் சைட் பண்ணிடலாம். 12x³ அதுக்கு அடுத்த பவர் வந்து 29x². இந்தாட்ட கொண்டு வந்தோம்னா -29x² ப்ளஸ் 8x இந்த பக்கம் தான் இருக்குது, அதை அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள், -4 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா +4 = 0. இப்போது உங்கள் 12th புக்கில் ஒரு தீரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடி எக்ஸசைஸ் 3.5க்கு முன்னாடி ஒரு தீரம் இருக்குது. இது வந்து an, அதாவது மேக்ஸிமம் பவர் என்னங்க? 3. அந்த மேக்ஸிமம் பவரோட கோஎஃபிஷியன்ட் தான் an. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் வருது இல்லையா, அதுதான் a0. இப்போது a0 தான் நம்மளோட p, an தான் நம்மளோட q. ஓகேவா? இப்போது a0 யார்? 4. 4னுடைய பாசிபிள் ஃபேக்டர்ஸு யாரெல்லாம் பாசிபிள் ஃபேக்டர்ஸு பாருங்கள். 1 ஒரு ஃபேக்டர், 2 2s are 4 2 ஒரு ஃபேக்டர், 4 itself is a ஃபேக்டர். எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ an யார்? 12. 12ஓட பாசிபிள் ஃபேக்டர்ஸ் 12ஓட பாசிபிள் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் வர முடியும்? 1 எல்லாருக்கும் ஒரு ஃபேக்டர், எல்லா நம்பர்ஸ்க்கும் ப்ரைம் நம்பராக இருந்தால் கூட 1 ஒரு ஃபேக்டர் and the number itself is a factor. அப்புறம் 2 6 are 12 வர முடியும், 3 4s are 12 வர முடியும், அப்புறம் 4 3s are 12 வர முடியும், அப்புறம் 5 வராது, 6 2s are 12 12 1 is 12. எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோங்க. ஓகேப்பா, இப்போ
இவங்கெல்லாம் தான் பாசிபிள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் an. ஓகேவா? இப்போ நம்ம p by q ஃபார்மில் இங்கிருந்து ஒரு நம்பரும் இங்கிருந்து ஒரு நம்பர் எடுத்து எழுதணும். p by q ஃபார்மேட்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் போடுறேன். அப்போது ஒன்னா அல்லது மைனஸ் ஒன்னா ஃபேக்டராக வருமா, இதை நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், கோஎஃபிஷியன்ஸ் ஆட் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள், 0 வராது, நாட் ஈக்குவல் டு 0 வருது. அதே போல் ஆட் நம்பர் பாருங்கள், ஆட் நம்பர் பவர் 12, ஆட் நம்பர் பவர் 8, 12 + 8 20. அதே ஈவன் நம்பர் பவர்ஸ் பாருங்கள், -29 + 4 -25 வந்துடுது, அங்கேயும் 0 வரல. ஸோ கிளியர்லி -1, 1, அதாவது x = -1, x = 1 ஆர் நாட் த ரூட்ஸ். இது ரூட்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இங்கேருந்து 2 எடுத்துக்கிறோம், இங்கே 1 எடுத்துக்கிறோம். அப்போது நெக்ஸ்ட் ட்ரை p by q ஃபார்மேட்டில் +or-2 by +or-1 இந்த ஆப்ஷன் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 2 by 1 எடுத்துக்கலாம்ப்பா. 2 by 1, அப்போ 2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்வே எல் டிவிஷன் போய்டுறேன். எல் டிவிஷனில் கோஎஃபிஷியன்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். 12 -29 8 4. இந்த 2வை ட்ரை பண்ணுறேன். 12 கடையில் ஒரு 0, 12 + 0 12 தான். 2 12s are 24, 29 24 கழிச்சா -5, 2 5s are 10, பட் -10, -10 + 8 என்னும்போது -2 வரும். 2 2s are 4, -4, 0 வந்துடுது. ஓகே, தென் இதுதான் கோஷன்ட். அப்போ கோஷன்ட் தான் அனதர் ஃபேக்டர். 12x² - 5x - 2 இஸ் த அனதர் ஃபேக்டர். ஈக்குவல் டு 0 போடலாமா? இதையும் தான் ஃபேக்டரைஸ் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்லே x = 2 அப்படின்னு ஒரு ஆன்சர் எடுத்துட்டோம் பாருங்கள், இதை வச்சு. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இன்னும் 2 ஆன்சர் கிடைக்கும். இது பாருங்கள், கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ எனக்கு 3 ஆன்சர் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனுக்கு 3 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போது 12 × 2 தான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. 12 2s are 24, பட் -24. -24 நான் எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு சம் ஆஃப் த ரூட் -5 கிடைக்கணும். கரெக்டாக? 8 3s are 24. இப்போ இதுக்கு மைனஸ் கொடுங்க, இதுக்கு ப்ளஸ் கொடுங்க, பாருங்கள் சம் ஆஃப் த ரூட் -5 கிடைக்குது. பட் முன்னாடி நம்பர் இருக்குல்ல, x² கோஎஃபிஷியன்ட் இருக்குது, கண்டிப்பாக அதை போட்டே ஆகணும். ஓகே, இப்போ 3 4s are 12, 2 4s are 8, இங்கே 1 3s 3, 4 3s are 12. அப்போது இங்கே 2 ஃபேக்டர். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இதுக்கு? x - 2/3 ஒரு ஃபேக்டரும், x + 1/4 ஒரு ஃபேக்டரும் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அப்போது x = 2/3 ஒரு ஆன்சரும், x = -1/4 ஒரு ஆன்சரும் கிடைக்கும். பாருங்கள், இது +1/4 அந்த எடுத்துகிட்டு போனால் -1/4. ஸோ இப்படி 2 ஆன்சர் கிடைக்குது. ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கான சொல்யூஷன் செட் இங்கே எழுதிடலாம். சொல்யூஷன் செட் x = நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் x = 2, அப்புறமேட்டுக்கு இங்கே ஒரு 2/3, அப்புறமேட்டுக்கு இங்கே ஒரு -1/4. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.